மாட்டு சாணத்தையும் மாட்டு மூத்திரத்தையும் இந்த நாட்டு இந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சட்டத்தை இயற்றினாலும் கூட ஆதரிக்கக்கூடிய வலுவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன் பக்கம் இருக்கிறார்கள். பெரும் எண்ணிக்கையில் தன் பக்கம் ஆதரவு இருக்கிறது என்கிற நிலையை உருவாக்குவதற்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றால் அந்த பட்டியலை நான் இங்கு வாசிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் 39, 31 குறையும், 8 குறையுதுன்றாங்க. ஆந்திர பிரதேசத்தில் 42, இன்றைக்கு 34, 8 குறையுதுன்றாங்க. அதே மாதிரி கேரளாவில் 8 குறையுது. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல 4. இது எல்லாம் அதிகாரப்பூர்வமாக இந்திய நாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தால் இந்திய அரசால் இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய ஊடகங்கள் இங்கு மறுசீரமைப்பில் எந்தெந்த தொகுதிகள் குறைகிறது என்பதற்கான அறிக்கைகளை வெளியிட்டு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கிறேன் என்றால் இந்திய நாட்டினுடைய பொதுத்தன்மையோடு இயங்கக்கூடிய பல்வேறு தேசிய ஊடகங்கள் பேசுபொருளாக மாற்றப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களா? நாட்டுடைய முன்னணி பத்திரிகை ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது, அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களா? இல்லை, இவர்கள் தான் அரசியலுக்காக 848 இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்றத்தை அமைத்திருக்கிறார்கள். இவர்கள் தான் மாநில மக்களின் உரிமைகளை பறித்து இன்றைக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற வட இந்திய பாரதிய ஜனதா அதிகமுள்ள மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை அதிகமாக்கி தந்தோண்டித்தனமான சட்டங்களை